ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம நூல்கள் படிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? அதாவது பல இடங்களில் நூல் நிலையங்கள் உள்ளன, ஆனால் வெறிச்சோடி கிடைக்கிறது. ஆனால் ரேஷன் கடை, டாஸ்மார்க்கு, ஆஸ்பத்திரி, பேருந்து நிலையம் இவற்றில் கூட்டம் அலமோதுகிறது. இதற்கு என்ன காரணம்? அதாவது புகழ் வாய்ந்த மனிதர்கள், தன்மானத்தோடு வாழ்ந்த மனிதர்கள், நம்பிக்கையோடு வாழ்ந்த மனிதர்கள், அடுத்தவரிடம் கையேந்தாத மனிதர்கள், மான அவமானத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், கௌரவமாக வாழ்ந்தவர்கள், கடன் வாங்க யோசிப்பவர்கள், தானம் தருமம் வழங்குபவர்கள், இவர்களெல்லாம் இந்த நூல்கள் படித்து உயர்ந்தவர்களே. ஓகேங்களா? இப்போ பள்ளி பாடங்களை மட்டும் படிப்பதற்கே குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அதாவது ஆன்மீகம், பண்புகள், பகுத்தறிவு இவையெல்லாம் நூல் நிலையத்தில் உள்ளது. பல நூல்கள் கற்றுத்தரும்போது அவன் ஒரு முழு மனிதனாகிறான். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமும் அறிவையும் கொடுக்க வேண்டுமென்றால் பல நூல்கள் கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? அப்பொழுதுதான் உழைப்பாளியாகவும் பண்புள்ளவர்களாகவும் வாழ்வார்கள். முக்கியமாக மனிதநேயமுடையவர்களாக வாழ்வார்கள்.